அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை எமது இந்த சக்கரங்களில் தியானம் இன்று 2வது சக்கரமான சுவாதிஷ்டானாவில் நாம் தியானிப்போம். கடந்த ஒரு வார காலம் நாம் மூலாதாரத்தில் கவனத்தை வைத்தோம். இன்று நாம் சுவாதிஷ்டானத்தில் கவனத்தை வைப்போம். எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து இரு கைகளையும் மடியில் திறந்து சிறிது நேரம் எமது கவனத்தை நாம் எமது தலை உச்சி குழியில் அமைதியடைய விடுவோம். கவனத்தை அமைதியடைய செய்ய இலகுவான வழி எமது கவனத்தை எமது மூச்சோடு அமைதியடைய செய்வது. அதாவது முழு கவனத்தையும் முதலில் எமது மூச்சில் நாம் வைக்கலாம். பிராணசக்தி, மூச்சு எடுப்பது என்பது பிராணசக்தி. அது எமது வலது நாடியில் இயங்கும் சக்தி. எமது இடது நாடி பாதிப்பிருந்தால் வலது நாடியும் பாதிப்படைகின்றது. எனவே நாம் எமது தியானம், எமது மனசக்தி தியானம், அதாவது எமது தூய விருப்பம், மனசக்தி, பிராணசக்தியோடு நாம் ஒன்றாக மூச்சு பயிற்சி மூலம் நாம் கொண்டரும் போது எமது கவனம் அமைதி அடைகின்றது. எனவே நாம் இப்பொழுது சிறிது மூச்சை உள்ளிழுப்போம். நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். எமது மனதுக்குள் மா ஜெகதம்பா முடியுமானவரை சொல்லுவோம். பிறகு காற்றை வெளிவிடுவோம். இன்னும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மா ஜெகதம்பா முடியுமானவரை சொல்லுவோம். பின்பு காற்றை வெளிவிடுவோம். இன்னும் ஒரு தடவை காற்றை நன்றாக உள்ளிழுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொண்டு முடியுமானவரை மா ஜெகதம்.
இப்பொழுது காற்றை நன்றாக வெளிவிடுவோம். பின்பு எமது சுவாசத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வருவோம். இந்நிலையில் நமது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து, இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு, கையை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வரும். இப்பொழுது கவசம் இட்டுக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதஜி வணங்கி நமது கவனத்தை தலை உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளில் வைத்திருப்போம். சிறிது நேரம் கவன பயிற்சி செய்வோம். வலது கை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து, இந்த கவன பயிற்சி என்பது முழுமையாக நமது கவனத்தை தலை உச்சிக்குழி இரு உள்ளம் கைகள், உள்ளம் கைகள் நமது சஹஸ்ராரமாகும், உச்சிக்குழி நமது சஹஸ்ராரம். எனவே நமது முழு கவனமும் சஹஸ்ராரத்தில். சஹஸ்ராரத்தில் இந்த கவன பயிற்சிக்கு பொறுமை, முழுமையான மன அமைதி, அதாவது நமது எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளை முழுமையாக நாம் அர்ப்பணித்து விட வேண்டும். மற்றும் சாட்சி பாவ நிலை, எம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும். கவனம் முழுமையாக எம்மில் இருக்க வேண்டும். பொறுமை, மன அமைதி, சாட்சி நிலை. முழுமையான கவனம், சஹஸ்ராரம், இரு உள்ளங்கைகள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால் தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைப்போம்.
இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது இரு கைகளிலும் சமமாக நுண்ணதிர்வுகள் கிடைக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது நமது மூலாதாரத்தில் கவனத்தை வைப்போம். கவனத்தை வைத்து நமது இடது நாடியை தூய்மைப்படுத்துவோம். நமது இடது நாடி இடது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. எனவே இடது நாடியின் தூய்மை நமது இடது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது.
இதில் நாம் நிர்மல கணேஷ மந்திரா மற்றும் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத் மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री निर्मला गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இடது கையில் நடைபெறும் மாற்றங்களை அவதானிப்போம். ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ பைரவநாத். ஓம் त्वामेव साक्षात् श्री महाकाली साक्षात् श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மீண்டும் தலையுச்சியில் இருந்து கொண்டு நமது இடது கைகளில் நடைபெறும் மாற்றத்தை பார்ப்போம். இப்பொழுது வலது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இடது கை பூமியில் வைப்போம். நமது வலது மூலாதாரத்தில் தியானிப்போம். ஸ்ரீ கார்த்திகேயா. ஓம் त्वामेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது நமது வலது கையை நாம் அவதானிப்போம் நடைபெறும் மாற்றங்களை. இப்பொழுது இடது கையை பூமி மாதாவில் இருந்து எடுத்து ஆகாய ஆகாய தத்துவத்துக்கு நோக்கி வைப்போம். ஆகாய தத்துவம் நோக்கி வைப்போம். இதில் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமான மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री महा सरस्वती साक्षात् श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது வலது நாடி சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தூய அறிவு, தூய கவனம். இந்த இரண்டும் நமக்குள் படைப்பாற்றலை தருகின்றது. ஆக்கப்பூர்வமான ஞானம், அதன் மூலமாக நமக்கு படைக்கும் திறன், அதாவது புதிய அறிவு, அதன் மூலமாக நமது செயல்கள் அறிவுபூர்வமானவையாக வருகின்றது. அறிவு பூர்வமானவையாக வருகின்றது.
இதனால் எமக்குள் படைப்பாற்றல் அதிகரிக்கின்றது. இப்பொழுது நாம் எமது வலது கையை அவதானிப்போம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். பூமி மாதாவை வணங்கி நமது மூலாதார சக்கரத்தில் கௌரி குண்டலினி மாதாவை வணங்கி எமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். சுவாதிஸ்தான சக்கரம் ஸ்ரீ பிரம்மதேவா ஸ்ரீ சரஸ்வதி. மந்திரம் இதில் சொல்லுவோம். ஓம் त्वामेव साक्षात् श्री ब्रह्मदेवा सरस्वती साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. சுவாதிஸ்தான சக்கரம் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்கள் அறிவு நமக்கு ஞானத்தை தந்தருள்பவர். ஆக்கப்பூர்வமான தூய அறிவை நமக்கு தருகிறது. அதன் மூலமாக எமது கவனம் அறிவூட்டப்படுகின்றது, தூய்மை அடைகின்றது. எனவே இதில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். தாயே, எமக்கு தூய ஆக்கப்பூர்வமான அறிவை தாருங்கள். அந்த அறிவு மூலம் எமது தூய விருப்பத்தை எமக்குள் நிலைநாட்டுங்கள். எமது கவனத்தை அறிவூட்டி தூய்மை அடைய செய்யுங்கள். தூய கவனத்தை எமக்கு தந்தருங்கள். கவனம் எங்கும் அலையாது எமக்குள் உள்முகமாக எமது ஆத்மாவில் தெய்வீக நற்பண்புகளில் இருக்க அருள் புரியுங்கள். சிறிது நேரம் அதில் அமைதியாக தியானிப்போம். ஒவ்வொரு ஒவ்வொரு சக்தி மையமும் நாம் விளங்கிக் கொள்வதற்கு
அதனுடைய தெய்வ அம்சங்களை விளங்கிக் கொள்வது நமக்கு உதவி புரியும். இப்பொழுது நமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய 21 சுவாதிஸ்தான சக்கரத்துக்குரிய தெய்வ அம்சமான பிரம்மதேவ சரஸ்வதி, ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி அவர்களின் 21 நாமங்களை நாம் இப்பொழுது பாடலாக கேட்போம். இந்த நாமங்கள் முதலாவது இந்த நாமங்களை நாம் சிறிது விளங்கிய பின்பு நாம் அதை பாடலாக கேட்போம். முதலாவது நாமம் புத்தி. புத்தி புத்தி என்பது எமது அறிவு. அது அவருடைய முதலாவது நாமம். இரண்டாவது நாமம் மகத் அகங்காரம். அதாவது எமது அகங்காரம் அழிவுகரமானது. மகத் அகங்காரம் என்பது பரம்பொருளின் அகங்காரம், தெய்வீகத்தின் அகங்காரம். தெய்வீகமே அனைத்து செயல்களையும் செய்கின்றது. எமக்குள் தெய்வீகத்தின் அகங்காரம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ஒரு தூய ஆத்மா பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன் என்பதே எமக்குரிய பெருமையாகும். இரண்டாவது சூர்யா, ஸ்ரீ சூர்யா. அதாவது எமது வலது நாடியில், வலது நாடி சூரிய நாடியாகும். மற்றது சந்திரா, ஸ்ரீ சந்திரா எமது இடது நாடி சந்திர நாடியாகும். சந்திர நாடி நமக்கு குளிர்ச்சியையும், சூரிய நாடி நமக்கு வெப்பத்தையும் தந்து எம்மை சமநிலைப்படுத்துகின்றது. இந்த சூடும் குளிரும் சமநிலையில் இருக்க வேண்டும். மற்றும் 5 பஞ்சபூதங்கள், ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், பூமி, இந்த தத்துவங்களின் அதிபதியாவர். இந்த 5 பஞ்சபூதங்களும் உடலில் இருக்கின்றது. எமது உடல் சக்கரங்கள், நாடிகள் அனைத்தும் பஞ்சபூதங்களால் ஆனது. அவற்றின் அதிபதி ஆவர். அதிபதி மட்டுமல்ல, அவற்றை கையாள்பவரும் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி ஆவர். மற்றும் இந்த பிரபஞ்சத்தின் விழிப்புணர்வு சக்தி ஸ்ரீ சரஸ்வதி ஆவர். எமது வாழ்வில், உயிர் வாழ்வின் சக்தியின் ஆதாரம் ஆவர். எமது புத்தியின் ஆதாரம் ஆவர். மற்றும் எமக்கு தியான நிலையை தருப்பவர் ஸ்ரீ சரஸ்வதி ஆவர். தூரிய நிலை. தூரிய நிலை என்பது எண்ணங்களுக்கு அப்பால் சென்று மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாத விழிப்பு நிலை, தூரிய நிலை. அதை தருப்பவரும் ஸ்ரீ சரஸ்வதி ஆவர், எமது சுவாதிஸ்தான சக்கரம். எனவே இந்த சுவாதிஸ்தான சக்கரம் மிக முக்கியமானது. அமைதியை விரும்பும் சக்கரம்.
இப்பொழுது எமது வலது கையை எமது பொக்கிளுக்கு கீழ் கொண்டு சென்று எமது சுவாதிஷ்டானம் இருக்கும் இடத்தில் வைப்போம். சுவாதிஷ்டானம் எமது வயிறும் காலும் சந்திக்கும் இடத்தில் இருக்கின்றது. எனவே அந்த நடுப்பகுதியில் அடி வயிற்று பகுதியில் வைப்போம். வைத்து இந்த மந்திரத்தை கேட்போம். மந்திரம் கேட்கும் போது எமது முழு கவனமும் தலை உச்சியில் இருக்கட்டும். அந்த மந்திரத்தின் ஒவ்வொரு சொல்லும் எமக்குள் வேலை செய்ய விட்டு விடுவோம். அர்த்தம் முக்கியமல்ல. எமது கவனத்தை நாம் வைத்து விட்டால் அமைதியாக அது எமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் எமது ஆத்மா அதை புரிந்து கொள்ளும். श्री ब्रह्मदेव सरस्वती के 21 नाम। श्री बुद्धि। ओम त्वमेव साक्षात् श्री बुद्धि साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री महदहंकार। ओम त्वमेव साक्षात् श्री महदहंकार साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सूर्य। ओम त्वमेव साक्षात् श्री सूर्य साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री चंद्र। ओम त्वमेव साक्षात् श्री चंद्र साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आकाश तत्व स्वामिनी। ओम त्वमेव साक्षात् श्री आकाश तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री वायु तत्व स्वामिनी। ओम त्वमेव साक्षात् श्री वायु तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री तेजस तत्व स्वामिनी। ओम त्वमेव साक्षात् श्री तेजस तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आप तत्व स्वामिनी। ओम
त्वमेव साक्षात् श्री आपतत्त्वस्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री पृथ्वी तत्व स्वामिनी ॐ त्वमेव साक्षात् श्री पृथ्वी तत्व स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री आकाश तत्वीश्वरी ॐ त्वमेव साक्षात् श्री आकाश तत्वीश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री अनिल तत्वीश्वरी ॐ त्वमेव साक्षात् श्री अनिल तत्वीश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री तेजो तत्वीश्वरी ॐ त्वमेव साक्षात् श्री तेजो तत्वीश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री जल तत्वीश्वरी ॐ त्वमेव साक्षात् श्री जल तत्वीश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री भूमि तत्वीश्वरी ॐ त्वमेव साक्षात् श्री भूमि तत्वीश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री हिरण्यगर्भ ॐ त्वमेव साक्षात् श्री हिरण्यगर्भ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री पंचतन्मात्रा ॐ त्वमेव साक्षात् श्री पंचतन्मात्रा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री पंचभूत ॐ त्वमेव साक्षात् श्री पंचभूत साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री विश्व ॐ त्वमेव साक्षात्
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री तैजसात्मिका ॐ त्वमेव साक्षात् श्री तैजसात्मिका साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री प्रज्ञात्मिका ॐ त्वमेव साक्षात् श्री प्रज्ञात्मिका साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री तुरीया ॐ त्वमेव साक्षात् श्री तुरीया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது வலது கை இருக்கும் இடம் சுவாதிஸ்தானத்தில் இருக்கும் இடத்தில் கவனத்தை வைப்போம். அங்கு என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றது என்று பார்ப்போம். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இருக்கட்டும். இங்கு நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி நீங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. ஸ்ரீ மாதாஜி நீங்களே அனைத்தையும் செய்பவர், நான் ஒன்றும் செய்வதில்லை. இப்பொழுது நாம் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை துதிக்கும் இரு வந்தனங்களை நாம் பார்ப்போம். பாடல்கள். தொடர்ந்து நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்தில் வைப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் நாம் கவனத்தை வைப்போம். வலது கை சுவாதிஸ்தான சக்கரத்தில் இருக்கட்டும். அங்கு நடைபெறும் மாற்றங்களை அவதானிப்போம். நாம் ஸ்ரீ மாதாஜியை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி
எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை குளிர்மை அடைய செய்யுங்கள். அங்கு குளிர்ச்சியை உணர எமக்கு அருளுங்கள். தெய்வீக நுண்ணதிர்வுகளை உணர எமக்கு அருள் புரியுங்கள். தொடர்ந்து இந்த ஸ்லோகங்களை நாம் கேட்போம். இதில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் பல திருநாமங்கள் பாடலாக பாடப்படுகின்றது. எனவே அவருடைய நாமங்கள் அவருடைய குணங்களை, அவருடைய சக்தியை வெளிப்படுத்துகின்றது. எனவே முழு கவனத்தையும் வைத்து நாம் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு சாஸ்திரத்தின் மூலமாக நாம் கேட்போம். सरस्वती महाभद्रा महामाया वरप्रदा श्रीप्रदा पद्मनिलया पद्माक्षी पद्मवक्त्रका शिवानुजा पुस्तकभृत् ज्ञानमुद्रा रमापरा कामरूपा महाविद्या महापातकनाशिनी महाश्रया मालिनी च महाभोगा महाभुजा महाभागा महोत्साहा दिव्यांगा सुरवन्दिता महाकाली महापाशा महाकारा महाङ्कुशा पीता च विमला विश्वा विद्युन्माला च वैष्णवी चन्द्रिका चन्द्रवदना चन्द्रलेखा विभूषिता सावित्री सुरसा देवी दिव्यालङ्कारभूषिता वाग्देवी वसुधा तीव्रा स्वाधिष्ठाननिवासिनी महाबला भोगदा भारती भामा गोविन्दा गोमती शिवा जटिला विन्ध्यवासा विन्ध्याचलविराजिता चण्डिका वीणावादिनी ब्राह्मी ब्रह्मज्ञानैकसाधना सौदामिनी सुधामूर्तिः सुभद्रा सुरपूजिता सुवासिनी सुनासा च विनिद्रा पद्मलोचना विद्यारूपा विशालाक्षी ब्रह्मजाया महाफला त्रयीमूर्ति त्रिकालज्ञा त्रिगुणा शास्त्ररूपिणी शुम्भासुरप्रमथिनी च शुभदा च स्वरात्मिका रक्तबीजनिहन्त्री च चामुण्डा चाम्बिका तथा सर्व अज्ञाननाशिनी च धूम्रलोचनमर्दना सर्वदेवस्तुता सौम्या सुरासुरनमस्कृता
निर्मलाधारा रूपसौभाग्यदायिनी शारदा च वरारोहा वाराही वारिजासना चित्राम्बरा चित्रगन्धा चित्रमाल्यविभूषिता कान्ता कामप्रदा वन्द्या विद्याधरसुपूजिता श्वेतासना नीलभुजा चतुर्वर्गफलप्रदा चतुराननसाम्राज्या रक्तमध्या निरञ्जना हंसासना नीलजङ्घा ब्रह्मा विष्णुशिवात्मिका एवं सरस्वती देव्या नाम्नामष्टोत्तरं शतम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது தொடர்ந்து இன்னும் ஒரு சிறிய ஸ்துதி ஸ்ரீ சரஸ்வதி அவர்களை வேண்டி இந்த ஸ்துதியில் அவரை துதித்து நாம் எமக்குள் இருக்கும் அனைத்து அறியாமையையும் அகற்றுமாறு துதிக்கும் ஒரு துதி, அதையும் நாம் கேட்போம். श्री सरस्वती वंदना। या कुन्देन्दु तुषारहार धवला या शुभ्रवस्त्रावृता या वीणा वरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्कर प्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இப்பொழுது நமது சுவாதிஸ்தானத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். சாஷாரத்தில் இருந்து கொண்டு எமது கவனத்தை உள்முகமாக சுவாதிஸ்தான சக்கரத்தில் எமது வலது கை இருக்கும் இடத்துக்கு கொண்டு வருவோம். தொடர்ந்து எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் நடைபெறும் மாற்றங்களை நாம் கவனிப்போம்.
இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து மெதுவாக எமது நாபி சக்கரத்துக்கு வருவோம். நமக்கு உலக வாழ்வில் அமைதியை தரும் சக்கரம், அமைதி மன திருப்தியை தரும் சக்கரம். பின்பு எமது பவசாகரத்தில் கவனத்தை கொண்டு வருவோம். தர்மம், நமது பவசாகரத்தில் தர்மம், சத்தியம், நல்லொழுக்கம், நன்னெறிகள், உண்மை என்பன ஸ்தாபிக்கப்பட வேண்டும். விஸ்வ நிர்மலா தர்மம், தூய தர்மம், தூய நல்லொழுக்கங்கள் குரு மூலமாக தமக்குள் அதை நாம் ஸ்தாபித்துக் கொள்கின்றோம். பின்பு நமது கவனத்தை இறுதிய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். இறுதிய சக்கரத்தில் நமக்கு நித்திய பெற்றோரின், நித்திய தாய் தந்தையரின் பாதுகாப்பை நாம் உணர்கிறோம் நமது இருதயத்தில். இப்பொழுது நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். விசுதி சக்கரத்தில் நாம் ஒரு தூய ஆத்மா, பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகும் என்ற உண்மை நிலைநாட்டப்பட்டதும் நாம் முழுமையான பாதுகாப்பை உணர்ந்து சாட்சி நிலைக்கு செல்கின்றோம். உலக விடயங்களில் பற்றில்லாது விடுபட்டு ஒரு சாட்சி நிலைக்கு செல்கின்றோம். ஆகிய சக்கரம் எமது விருப்பம், தூய விருப்பம் மேலோங்குகின்றது. ஆத்மாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் அறிந்து கொள்ளும் விருப்பம் அதிகரிக்கின்றது. அதனால் நாம் நம்மை குழப்பும் அனைத்து பிரச்சனைகளையும் மன்னித்து மேல் செல்கின்றோம். சஹஸ்ராரத்தில் நாம் பொறுமையாக அமைதியோடு எமது ஆத்மாவோடு எமது கவனம் ஒன்றாகின்றது. ஆத்மா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நிலையில் பரமாத்மாவோடு கருத்தொருமிக்கின்றது. அங்கு எந்த சந்தேகங்களோ கேள்விகளோ இல்லை. நாம் அமைதி அடைகின்றோம். இந்த அமைதி நிலையில் சிறிது நேரம் இருப்போம். இந்த அமைதி நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்கள் மேலும் ஸ்ரீ சரஸ்வதி அவர்களை பற்றிய உரை, எமது சுவாதிஸ்தான சக்கரத்தின் தெய்வமான ஸ்ரீ சரஸ்வதி அவர்களை நாம் மேலும் மேலும் விளங்கிக் கொள்ள இந்த உரை நமக்கு உதவும். எனவே இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்போம்.
With love, all kinds of creative action takes place. You see how Raulbai has love for me. And in this place, we all also got new ideas of creating a beautiful thing. And as love will increase, your creativity will develop. So the basis of all creativity of Saraswati is love. If there is no love, there is no creativity. It's even in the deeper sense, if you see, people who have created all the scientific things are also out of love for the masses, not for themselves. Nobody has produced anything for themselves. If they make something for themselves, it has to become for universal use, otherwise it has no meaning. Even if you say atom bomb and all these things are created from science, they are also very protective. If they had not created those, people would not have taken out their minds from war. Now nobody can think of having a big war. Of course they are having cold wars, but that also will gradually stop when they will be fed up of it. So all the activity on the right hand side of Saraswati basically has to end up in love, starts with love and ends up in love. Whichever does not end up in love coils up and finishes up. It just disappears. So you can see that even matter which is not used for love just finishes. The basis has to be love. Otherwise, all such matter that we create, which has angularity, which is not fitting into the mass media, which is not appealing to the masses, of course, it takes time. We have seen that it takes time. But it has that tendency always disappear in the thin air as soon as you find it does not appeal to the masses. Now this love that we talk of, this great love of God we talk of, we know that it for definite through vibrations. People do not have vibrations, but still they can feel the vibrations in a very unconscious way. All the great paintings of the world have vibrations. All the great creative works of the world have vibrations. Only those who have vibrations have been sustained by time. Otherwise, all other things are destroyed. There must have been monuments and horrible statues and horrible things that have been created long time back, but were all destroyed by nature and they could not stand the impact of the Kala, that is the destructive power of time. So all that is sustaining, all that is nurturing, all that is ennobling comes from this sense of love which is within us, very much developed, but within others also who are not yet realized. Ultimately the whole world has to realize that one has to go to that ultimate love of God, otherwise it has no meaning. Now you have seen in art, people have taken to other methods of appealing to people by using cheap things and very vulgar things, just to make people think that this is art. But this will all disappear. It cannot sustain the impact of the time, as I told you. It cannot, because the time will kill it. All these things have to disappear. And already you can see the result, how things are changing everywhere, even in the West. So there is no need to be so much disappointed with the West and to say that the Western world is a wasteland. It is going to be all right, and it has to be done. Especially it has done a lot of puja of Saraswati, I should say, in the West. Much more that they have done in India, because they have gone to learning, they have tried to find out so many things. But only thing they forgot that it is a goddess of learning. Everything comes from the goddess, that's what they've forgotten. And that's why all the problems have been created. If there is no spirit in your learning, if there is no source of the goddess in your learning, then it is absolutely useless. If they have realized that there is the spirit that is working it out, they would not have gone that far. And that's what I was warning the Indians all through, that you are now taking to industrial revolution in a way. And to avoid all the complications of industrial revolution, you must try to
know the spirit. If you do not know the spirit, you will have the same problems as these people had, because they are also human beings, you are also human beings. You will go the same way, at random you will run, and there will be problems, the same problems as the Western people have suffered. Now, Saraswati's blessings are so many that one cannot describe in such a short time. And the Surya has given us so many powers that it is impossible to tell them even in one lecture, even in 10 lectures. But how we go against Surya and how we go against the Saraswati while doing the worship of Saraswati is to be seen very clearly within ourselves. For example, the Western people are very fond of Surya because they have no Surya with them. But they go too far with it, as you know, and create complications within themselves of Surya. But the main thing that one has to achieve through Surya is the light within. Is the light within. And if Surya chakra at the Agya level is occupied by Lord Jesus Christ, then it is even more essential that the purity of life, what we call niti, is the morality of life. The morality itself has become very much sort of an argument in the West. People don't have any sense of absolute morality. On vibrations, of course, you know. But they have gone all against it. Those who are the worshippers of Jesus, those who are the worshippers of the Surya, of the Saraswati, have all gone against the powers of Surya, just disobeying it. Because you cannot be a Surya if you do not have a proper sense of morality and holiness. The Surya itself brings light. You see everything clearly. So many qualities Surya has got. It dries up everything that is wet, dirty, filthy. It dries up all these places which create parasites. But so many parasites are created in the West. Not only parasites, but there are horrible cuts and horrible things which have come into those countries, which is supposed to be full of light. And in that darkness, they exist. Darkness about their spirit, darkness about their own knowledge, and darkness about love. These three things have taken over in the places where you are supposed to love light. Light doesn't mean what you see with your gross eyes. Light means from within, the light of love. That one should understand. Light of love. And it's so soothing, it's so sweet, it's so beautiful, it's so enamoring, it's so abounding that unless and until you can feel that light within you, that light which is of pure love, of purity, pure relationships, pure understanding, if you can develop that kind of a light within yourself, then the whole thing will be cleansed. Wash me and I shall be whiter than snow. This is what happens to you when you are completely cleansed. The purest form of nature is within us. The purest form of nature is within us. Our chakras are made out of that purest form of nature. We are the only people who are spoiling it by our mental thinking. Again, the same Saraswati's work. We are going against Saraswati itself. Saraswati cleanses all that is impure in nature, while with our brain activity we are spoiling all that. All our brain activity goes against pure intelligence. And that's what one has to understand, that this pure intelligence is not to be soiled by our thinking. Our thinking can make us so bumptious, so ego-oriented, so impure, that we can really eat the poison and say, what's wrong? Just the opposite of Saraswati.
If Saraswati is within us, she gives us subuddhi, wisdom. And that's why to worship Saraswati, to worship Surya, we must have that clear vision as to what we have to be, what we are doing, what filth we are living in, what our mind is getting into. After all, we are here for emancipation and not for just pampering our ego and living with our filth that is with us. So this light should come within us and we should try to rise above our own mental filth which is being created around us. Apart from that, you have to go higher and understand that there is within us a thing called ego. And this ego is false, absolute false. You do not do anything. Actually, when you turn your eyes here and there, when your attention is here and there, it's nothing but your ego is trying to overpower it. But actually, ego is an absolute falsehood, because there's only one ego, and that is of God Almighty, Mahat Ahankara. There is no really any ego that exists. It's a myth, it's a very big myth. Because if you start thinking, you are doing everything, you are doing this, you are doing that, which you are not doing, then this nonsensical ego comes in and you start working it out. It can project in every direction. When it projects forward, it overpowers others, it tries to dominate others, tries to kill others, becomes cruel. When it moves right side, it becomes supraconscious. It starts seeing things which are absurd, which are foolish, which are stupid. When it moves left side, then it starts seeing things, yourself as a big man, as a big Christ, or as a big Devi, or something. They are Adi Gurus and I am very great personality. That's left side. When it moves backwards, that's the dangerous one. When people become gurus, which are ruining other people. When the ego moves backwards, then they become gurus. They themselves have lots of defects in themselves, and they try to pull people into those horrible stuff which is described as absolute narka. That's how is the movement of ego on all the sides. Now, when people try to use their right vishuddhi, that is to talk about themselves, is the worst of all. Whatever type of ego you may have, if you start boasting about it and talking about it, that it encircles, thickens the walls of ego so much that it is impossible to penetrate into that, because that such a person is completely satisfied with himself and he believes that he is true. And once he starts believing into a nonsense like that, is an impossibility. It's an impossibility to penetrate. So when you boast about these things or you talk big, be careful. You see, you know what I am, but how many times do I say I am that? Even if I say once, it makes tremendous vibrations for you. But how many times do I say so? At the most, if you say something, I say, yes, but I don't say that. If I say it loudly, I don't know what may happen, the whole thing might be blasted with it. So, one has to understand that Mahat Ahankara is the one that acts, that works, that really. Sometimes I shout at you, immediately all the boots run away. Just once I shout. Yesterday you saw all the boots that were coughing, they all ran. Yesterday just I stopped. So you should understand that now as you are realized souls, you can also do the same. Use your right vishuddhi to shout at yourself. Now will you please stop boasting? Will you stop talking all this nonsense? Will you stop showing off? Then it will stop. Now this thickening takes place by people who really are active, who want to do something about it. Not that they are not active, they want to do it. But they know only one way is to act through talking. They don't understand that there are inner ways by which you control it much more. Because they don't want to take to that, they take to this talking. And once they take to talking and they talk about it, the whole power flows out. But if they do not talk about it and keep it within themselves, it's all right, you can tell me about your experiences or anything, but if you start telling others,
by talking about it too much, then the powers that you have got will be all disappearing gradually from you. And you will just come down to absolutely lowest level. So one should not too much talk that I have this power, I have this power, or I see this, or I do this, which is a very wrong thing. I warn you, don't try to show off. You can talk about my powers, is all that. But don't try to talk about your powers. When it comes, of course, to talk to somebody who is a negative person, or to tell somebody, then you should say that we, not I, we have, some of us have felt this power within us. We have seen people. It may be you only, but you need not say I have. What you have to say, we. Then you become the Mahatahankara. When you say we, yes, some of us, we. Like in Gregor's book also, I saw to it that he should not have many eyes, but he should have we. We think, we do, we. Means the whole collective being, the whole collective organism, living organism of Sajogis. So you should say, yes, some of us have got. That means you put yourself down, but put all others above you. Say, yes, some of us have. I know some people have this. That's the way one should do it. Because if you have to overpower your ego, you must allow it to spread into everybody else. That's how you will make it perfectly alright. Make it spread. We all Sajogis. We all. But that pride is not there. I've seen that pride is not there. Still it is very individualistic. If you start thinking we Sajogis, then what happens? That you become one person, one organization. But the person will look down upon other people. Will see that this person is low, that person is high, that person is there. But he will not think we, the Sajogis, how beautiful we are. We, the body of Sajoga, how beautiful we are. So always think in the words of we. So your ego will become much less, much less, much less. And the same ego which looked so funny and absurd will form tomorrow, the Ekadashi. Today's individual ego will merge into Ekadashi. But we all must remember to say we all the time. This is what is today's day is great day for us to change, because the sun has changed this mood now. The sun is coming this side. So let us welcome the sun coming to the north now, this way. And for Australians to say that though the sun has gone, let us establish the sun, the domain of sun within ourselves. Because sun never disappears from our inside. So that is how we have to take a mood by which we should think of one personality, all of us together. All of us together. And anybody tries to be something separate or different, he'll drop it. I'll drop it. Whatever it will drop it. So you just don't worry. Anybody who tries to be singled out or anything, everybody must do whatever they like to nurture the whole, to help the whole, to emancipate the whole, but not to in any way put anyone down or less. Because this is not the way the Sahaja is. Sahaja only works in collectivity. And the one who has developed this permeating spirit is a real Sahaja. Who has not is not. Whatever you may think of yourself, I have nothing to say. But this permeating personality, which moves from places to places, whether you talk or not, like your mother is, whether I meet you or not makes no difference, but I am permeating through all of you. By little things also, I am there with you. So like that, try to permeate into each other and see the beauty, and you will enjoy yourself the best, because that is the biggest thing. That's the biggest thing that is to be achieved. Because this ego, makes you like a nutshell, and you just cannot have a rapport with that beauty of permeation. And just see how the notes move into each other. It will be a great idea today. It's a great thing. Today we have to having puja dhulya, like the dhulya means the dust. And one day I had written in childhood a poem, I remember. A very interesting poem it was. I don't know where it's lost, but we said that I want to be like a dust particle, which moves with the wind.
It goes everywhere. Can go sit on the head of a king, or can go and fall at the feet of someone. It can go and sit on a little flower, and it can go and sit everywhere. But I want to be a particle of dust that is fragrant, that is nourishing, that is enlightening. Like that. I had written a very beautiful poem when I must have been about 7 years of age, I remember, to be a dust particle. I remember that very clearly, long time back, that I should be a dust particle so that I'll permeate into people, which is a very big thing to become a dust particle of that kind. To that whatever you touch, you see, that becomes enlivened. Whatever you just feel, that has fragrance. It's such a great thing to be like that. And that was my desire, and it has been achieved. At that young age, I had this idea of becoming a dust particle. And today, just while talking to you, I remembered that I wanted to be that, and that is what this place is. And Raul is like that. She's a very simple woman, and she lives like a very simple person, but she has a sense of permeation. And now there are so many Sahajogis yesterday who came. I'm sure they'll take it up Sahajoga very well. There are lots of Sahajogis from Dhulia now, and I'm sure there are going to be more people. I hope you have met all of them. Make friends with all of them. Try to know them, who they are. They may not know English, so get somebody to translate. Talk to them and be nice to them. Be friendly with them. I want you to meet them for permeation. You should know who are the people here, who are in Nasi, because somehow we never meet the Sahajogis, you see, who are in that particular place. And when we go back, we have only 1 or 2 addresses. It's not a good idea. Try to see how many people there are, ask about their questions about them and all that. This permeation is only possible when your ego starts permeating all around. And this is the way to overcome the problems of the right side, and that is how to worship Saraswati. Because Saraswati has a veena in her hand, and that veena is the primordial instrument which she plays, like music. And the music penetrates into the heart. You don't know how it goes into you and how it works out. And that's how a person who is a Sahajogi should permeate like music into everything. She has so many qualities, as I told you, which cannot be described in one lecture. But one of the greatest qualities of hers is that she ends up into subtler things. Like the Mother Earth will end up into fragrance. Music will enter into melodies. Like that, whatever she creates ends up into something greater. Matter, whatever she produces, ends up into aesthetics. If matter does not have aesthetics, then it is gross. Like that, everything. Now, you will say, what is water? Water becomes the river Ganges. These are the subtler. So, the matter gets into subtler things because it has to permeate. It has to permeate. So, everything, whatever it is, and the best of all is the air. That air becomes the vibrations. So, you can see how whatever has come out from this matter, from these 5 elements, becomes that subtle thing. Of course, the left side and right side both work it out, because the love has to work on this, and when love acts on matter, it becomes. And that is how one has to look at your own lives to make it a beautiful combination of love and matter. May God bless you. आता धुळ्याच्या सहयोगांसाठी असं सांगायचंय. தொடர்ந்து ஒரு 5 நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருப்போம்.
இப்பொழுது ஒரு அஹ், சரஸ்வதி பாடல் ஒன்றை கேட்டு நமது தியானத்தை முடிப்போம். देवी सर्वभूतेषु बुद्धिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः। माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा हे माता
सरस्वती शारदा माता शारदा हे माता सरस्वती शारदा विद्यादानी दयानी दुःखहरिणी जगत जननी ज्वालामुखी माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा माता शारदा 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 हे माता सरस्वती शारदा माता शारदा हे माता सरस्वती शारदा विद्यादानी दयानी दुःखहरिणी जगत जननी ज्वालामुखी माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा शारदा हे माता सरस्वती शारदा विद्यादानी दयानी दुःखहरिणी जगत जननी ज्वालामुखी माता सरस्वती शारदा कीजे सुदृष्टि कीजे सुदृष्टि कीजे सुदृष्टि सेवक जान अपना इतना वरदान दीजे तान ताल और आलाप बुद्धि अलंकार शारदा हे माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा कीजे सुदृष्टि सेवक जान अपना इतना वरदान दीजे तान ताल और आलाप बुद्धि अलंकार शारदा हे माता सरस्वती
शारदा हे माता सरस्वती शारदा हे माता सरस्वती शारदा 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 तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तननन देरना उदानि दानि तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तननन देरना उदानि दानि तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तदानि दानि उदतन उदतन नि ततन नि ततन उदतन उदतन नि ततन नि तत तदीं भीं तनन तदीं भीं तनन तदीं भीं तनन तन देरन तनन दर 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 दानि दात्र दिना कडकदा दादा कडदा तक दिन क्रांत दा तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तननन देरना उदानि दानि तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तदानि दा उदतन उदतन नि ततन तदीं भीं तनन तदीं भीं तनन तदीं भीं तनन तन देरन तनन दर 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 तुम दर 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 दानि दात कदीना कडकदा क्रांदा कडदा तक दिन क्रांत दा तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तननन देरना तदानि दानि तों तदानि दानि तों तदानि दानि तों இப்பொழுது நாம் அனைவரும் குண்டலினியனை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாடி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் ஸ்ரீமாதிஜிக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். மேலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் நாபி பவசாகரம் சக்கரத்தை பற்றி விவரமாக பார்ப்போம். அதுவரை அனைவரும் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் தினமும் தியானத்தை தொடருங்கள். மூலாதாரம் பார்த்தோம் போன கிழமை. இந்த கிழமை முழுவதும் சுவாதிஷ்டானத்தில் நாம் கவனத்தை செலுத்துவோம். எனவே இந்த பதிவு வீடியோவை நீங்கள் பார்த்து ஸ்ரீமாதிஜியின் அருளுரை மூலமாக இந்த ஸ்ரீ சரஸ்வதி நாம பாடல்கள் மூலமாக நாம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி அவர்களின் அந்த தெய்வ அம்சத்தை எமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். மீண்டும் மற்றும் இந்த இவை கேட்கும் போது தேவையானவற்றை குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை தேடி போக தேவையில்லை. பார்க்கும் போது தேவையானவற்றை குறிப்பு எடுத்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். எமது அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திப்போம். எமது அடுத்த தியான வகுப்பு செவ்வாய் மாலை 7:30 மணிக்கு ஆரம்ப வகுப்பில் நாம் சந்திப்போம்.
அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ மாதாஜி வணக்கம். நம்மோடு கிடைத்த ஃபேஸ்புக் அன்பர்களுக்கும் நமது அன்பான வணக்கங்கள். இப்பொழுது ஃபேஸ்புக்கை நிப்பாட்டுகின்றோம். ஜூமில் இருப்பவர்கள் ஏதும் கேள்விகள் அல்லது இன்றைய தியானம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். So